அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒட்டம்பட்டி எனும் கிராமத்தைச் சேர்ந்த ரூபிகா எனும் மாணவி முதலிடத்தை பெற்றிருக்கிறார். கட்டட தொழிலாளியின் மகளாக பிறந்து ஆற்றை கடந்து பள்ளி படிப்பை முடித்து வறுமையிலும் மருத்துவம் படிப்பை எட்டி பிடித்திருக்கும் இவரது பயணத்தை பார்க்கலாம். 2024-25 ஆண்டிற்கான மருத்துவ கலந்தாய்வில் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு கலந்தாய்வில் ரூபிகா என்ற மாணவி முதலிடம் பிடித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இவர் நீட் தேர்வில் 720க்கு 669 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலேயே அரசு பள்ளிகளில் முதலிடம் பெற்ற மாணவியாக திகழ்கிறார். தனது தந்தை பழனிசாமியோடு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு வந்த ரூபிகா சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ இடத்தை தேர்வு செய்தார். தந்தை பழனிசாமி கட்டட தொழிலாளி, தாய் ரேவதி கூலி தொழிலாளி. ஓட்டம்பட்டியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் போதிலிருந்தே ஆசிரியர்களின் ஊக்கத்தால் மருத்துவராக வேண்டும் என்கிற கனவோடு ரூபிகா வளர்ந்துள்ளார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் படிக்க வச்சாங்க, கடை வாங்கி தான் படிக்க வச்சாங்க. அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு தான் சார் நானும் கஷ்டப்பட்டு படிச்சு இப்போ இந்த மார்க் எடுத்திருக்கேன். சார் இப்போ 7.5 இல்லை அப்படின்னா இப்போ இந்த சீட் கிடைக்குமான்றது எனக்கும் டவுட்டு தான் இல்லை சார். அப்போ இந்த ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்ன மாதிரி ஒரு ஏழையில வறுமையின் காரணமா தானே கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க, ஆனா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இவ்வளவு பெருமை அடைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கடந்த வருடம் நீட் தேர்வு எழுதிய நிலையில் நினைத்த மதிப்பெண் கிடைக்காததால் ஏமாற்றமடைந்தார். 12ஆம் வகுப்பு சைதாப்பேட்டையில் உள்ள மாடல் பள்ளியில் படித்த நிலையில் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி நீட் பயிற்சி எடுத்தார். இந்நிலையில் அரசு பள்ளி இடஒதுக்கீட்டிற்கான முதல் ஒதுக்கீட்டை ரூபிகா பெற்றுள்ளார். சின்ன வயசுல இருந்தே வந்த சப்போர்ட் தான் சார் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 6th இருந்தே எங்க மேம் என்ன டாக்டர்னு சொல்லி அப்ப இருந்தே எனக்கு ஒரு ஆசை சார். அதனால டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணி இந்த வருஷம் டாக்டர் ஆகிட்டேன். கட்டட தொழிலாளியாக பணியாற்றும் பழனிசாமியும் தனது மகள் முதலிடம் பிடித்த மகிழ்ச்சியில் பேசக்கூட வார்த்தை கிடைக்காமல் திணறுகிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவங்க கஷ்டப்பட்டு படிச்சாங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது கடை வாங்கியாவது படிக்க வச்சுங்க சார். ஏதோ என்னால் முடிஞ்சது நான் படிக்க வச்சுங்க கடை வாங்கி. அது அவளோட திறமை. மகப்பேறு மருத்துவராக வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ள ரூபிகா ஓட்டம்பட்டியில் சேவையாற்ற விரும்புவதாக கூறுகிறார். ரூபிகாவைப் போலவே 622 அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவ இடங்களை தேர்வு செய்தனர். கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தியுள்ளது என்பதற்கு சான்றாக ரூபிகாவின் வெற்றி பயணம் அமைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.